ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் மகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்த்க்கான க்ரோசரி நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வந்து 2 மந்த்துக்கான க்ரோசரி தான் உங்ககிட்ட வந்து நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அக்யூரேட்டாக 2 மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இதுக்கு இடையில வந்து எனக்கு ஒரு சில வந்து இந்த மசாலாஸ் அதாச்சும் நம்மளுக்கு வந்து கடுகு, அந்த சீரகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எனக்கு காலியாச்சு அப்படின்னா மட்டும் அதை மட்டும் நான் வந்து கடையில் வாங்கிக்குவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் முதற்கொண்டு வாங்கிட்டு வந்துடுவேன் 2 மந்த்துக்கு. எனக்கு அக்யூரேட்டாக வந்து 2 மந்த் வரும். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் மாதம் இங்கே அண்ணாச்சி கடையில் வாங்குறது பெஸ்ட்டா, இல்லை ஹோல்சேலராக வந்து நம்ம வந்து போய் இப்போ 2 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு வந்து நம்ம டிமார்ட்டில் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்றதையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, டிமார்ட்டில் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போது ஒரு சில ப்ராடக்ட் வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா என் கூட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே 2 மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும்தான் மிளகு, சீரகம் அந்த மாதிரி பவுட்ரு மசாலா எல்லாமே வாங்கிக்குவேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் வந்து வந்துடும். இதுக்கு இடையில காலியாச்சு அப்படின்னா ஆகாது. ஆச்சு அப்படின்னா நான் ஷூராக வந்து பக்கத்தில் இருக்க கடைகளில் வாங்கிடுவேன். அப்புறம் இந்த டைம் வந்து புதுசாக வந்து இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்து இப்போ தான் நான் வந்து இந்த பிராண்டில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஐயர்ன்ற பிராண்டில் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த நிம்மாயில் அந்த ஃப்ளோர் கிளீனிங் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்பவுமே இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப அடிக்ட்டுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதுலேயுமே வந்து நான் பெரிய வாங்கிக்கிட்டேன். நான் கொஞ்ச நாளாக பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் வந்து நிறுத்திட்டேன். ஃபுல்லாக நிறுத்திட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 50% நிறுத்திட்டு வீட்டில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி இது எல்லாமே நான் வந்து ஊற வச்சு அவிச்சு கொடுத்துருவேன். இல்லைனா பார்த்திங்கன்னா வேக வச்சு அதை வந்து எண்ணெயில் போட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் பசங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் தூள் உப்பு கூட நான் வாங்குறத நிறுத்திட்டேங்க. கல் உப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து நான் தூள் உப்பாக வந்து இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா தூள் உப்பு வந்து நிறைய கலப்படம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நான் தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பை தான் வந்து தூள் உப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ராகி மாவு இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். என் பையனுக்கு என் பொண்ணு வந்து மக்கானா சுத்தமாக சாப்பிட மாட்டான். ஆனால் என் பையன் அப்படியே ஆப்போசிட் மக்கானா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவான். ஸோ இந்த பொருளெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.